அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பார்ட் சி அண்ட் பார்ட் டி இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். இதன் பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான டாபிக் பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கு. இதில் என்னென்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய ஊர் மற்றும் பெயரை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் குழுவில் இணைச்சிடுறேன். உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணமாகவும் நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கும் இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். கொஸ்டின் பாருங்க, இல்லுஸ்ட்ரேஷன் பேஸ்டு கொஸ்டின். ஏ பார்த்தீங்கன்னா ப்ராமிஸ் பண்ணுது பிக்கு சம் ஆஃப் மணி சஸ்டைன் ஷிப் டஸ் நாட் ரிட்டன் வித்தின் எ இயர். ஒரு வருடத்திற்குள்ள திரும்பலன்னா நான் பணம் தரேன் அப்படின்னு பி கிட்ட ஏ சொல்லுது. த ஷிப் கெட் டவுன் வித்தின் த மந்த். ஒரு மாதத்துக்குள்ள அந்த ஷிப்பு பார்த்தீங்கன்னா கடலில் முழுகி விடுது. இந்த கான்ட்ராக்டோட வேலிடிட்டி என்னன்றதை கேட்குறாங்க. தமிழில் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட கப்பல் ஒரு வருடத்திற்குள் திரும்பவில்லை என்றால் ஏ என்பவர், இந்த இடத்துல நல்லா புரிஞ்சு, ஏ என்பவர் பிக்கு ஒரு தொகையை செலுத்துவதாக உறுதியளிக்கிறார். இந்த இடத்துல பெனிஃபிஷியரி பியா இருக்குது. கப்பல் ஒரு மாதத்திற்குள் மூழ்கி விடுகிறது. ஒப்பந்தத்தின் செல்லுபடி தன்மையை பற்றி விவாதிக்கவும். இவ்வளோதான் விஷயம். இதுலேருந்து நான் இல்லுஸ்ட்ரேஷனை ஃப்ரேம், தட் மீன்ஸ் இஷ்யூஸை நான் ஃப்ரேம் பண்ண போகிறேன். இந்த இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விருப்பப்படி இந்த இல்லுஸ்ட்ரேஷனில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இல்லுஸ்ட்ரேஷனை ஃப்ரேம் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்ஷனை பிக் பண்ணுறீங்க, எந்த சப்ஜெக்டில் வருதுன்றதை பிக் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் நீங்கள் அந்த இடத்துல தான் பிக் பண்ணுறீங்க. ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுங்க. ஆனரபிள் கோர்ட்டில் இந்த மாதிரி தான் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுவாங்கன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. வெதர் ஏ அண்ட் பி என்டர் இன்டு கான்ட்ராக்ட் இஸ் வேலிடான்னு ஒரு கொஸ்டின் நானே கேட்டுக்கிறேன். ஒரு நல்ல ஒரு கான்ட்ராக்ட் தானா இது அப்படின்ற மாதிரி கேட்குறேன். கிடையாது, இது ஒரு நல்ல கான்ட்ராக்ட் கிடையாது. அந்த கப்பல் முழுகுனா என்ன, முழுகலைன்னா என்ன, முழுகக்கூடாதுன்றது தான் எல்லோருடைய கான்செப்டும் கூட. ஸோ முழுகுற பட்சத்தில் நான் உனக்கு பணம் தருவேன்னு சொல்லும்போது அது ஒரு நல்ல கான்ட்ராக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பலுக்கும் இவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு நினச்சிக்கிங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் வேலிட் இல்லை, வாய்டு அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிக்கிங்க. வெதர் இன் திஸ் கன்சிடரேஷன் இஸ் வேலிடான்னு கேட்குறேன். கன்சிடரேஷன் ஏதோ ஒரு அமௌண்ட் இவர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஏ வந்து பிக்கு கப்பல் வரலன்னா நான் உனக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறேன்றார். அந்த கன்சிடரேஷன் நல்ல கன்சிடரேஷனா? அவன் இறந்துட்டானா நான் உனக்கு பணத்தை கொடுக்குறேன்டான்னு சொல்கிறேன் நான். அந்த கன்சிடரேஷன் நல்ல கன்சிடரேஷனா? இல்லை, நல்ல கன்சிடரேஷன் கிடையாது. வித்தவுட் வேலிட் கன்சிடரேஷன் இஸ் வாய்டு. நோட் பண்ணிக்கிங்க. வித்தவுட் வேலிட் கன்சிடரேஷன் இஸ் வாய்டு. ஸோ இந்த இடத்துல வேலிட் கன்சிடரேஷன் கிடையாது. ஸோ வாய்டு. வேலிடுக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது. இட்ஸ் அப்சல்யூட்லி வாய்டு அப்படின்ற கான்செப்டை நோட் பண்ணிக்கிங்க உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில். வெதர் பி காட் மணி ஃப்ரம் ஏ இஸ் வேலிடான்னு கேட்குறேன். இவர்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் இருக்குதுன்றது நம்ம இல்லுஸ்ட்ரேஷன் மூலிமா தெரிஞ்சு போச்சு. ஏ வந்து பிக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லுது. ஒரு வருஷத்துக்குள்ள அந்த கப்பல் திரும்பி வரலன்னா, ஆனால் ஒரு மாதத்துலேயே திரும்பி வரல, அது வராது, இதுக்கப்புறம் வராது. அன்சஸ்டைன் ஈவெண்ட்டாக மாறி போச்சு. அது கடலில் மூழ்கின கப்பல் திரும்பி வராது, வேலை முடிஞ்சு போச்சு. ஸோ பணம் கொடுக்கறது வேலிடான்னு கேட்குறேன். அவர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளுக்கு, அவர்களுக்குள்ளே இருக்கிற கான்ட்ராக்டுக்கு வேலிடு தான். எஸ், அது கெட்ட கான்ட்ராக்டோ நல்ல கான்ட்ராக்டோ வாட் எவர், அவங்க ரெண்டு பேருக்குள்ளே போட்டுட்ருக்காங்க. ஆஃபர் கொடுத்துருக்காரு, இவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ கான்செப்டும் முடிஞ்சு போச்சு. அந்த கப்பலும் திரும்பி வராது. ஏ வந்து பிக்கு பணத்தை கொடுக்கணும். அதன் பிறகு என்ஃபோர்ஸ் ஆகுதா இல்லையா, அது அந்த இவர் பணத்தை கொடுக்கலன்னா பி வந்து கோர்ட்டுக்கு வந்தாருன்னா இந்த கேஸினை பற்றின டீட்டெயில்ஸு ஃபுல்லாக விவாதிப்பாங்க. இது ஒரு நல்ல கான்ட்ராக்டா இல்லையா, இது என்ஃபோர்ஸல் ஆகுமா ஆகாதா, வாய்டு கான்ட்ராக்டாக இருக்குது, இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஸோ இவர்கள் கொடுக்கும் பட்சத்தில் இது வேலிடு தான் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிங்க. வெதர் திஸ் கான்ட்ராக்ட் வேலிடிட்டி இஸ் வேலிடிட்டி, இந்த வேலிடிட்டியோட செக் பண்ண சொல்கிறாங்க. இன்னும் பெருசாக வேலிடிட்டி எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறீங்க. இதே மாதிரியான இஷ்யூஸை தான் ஃப்ரேம் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இல்லுஸ்ட்ரேஷன்லேருந்து நீங்கள் புரிஞ்சிக்கிற விஷயத்தை நீங்கள் இஷ்யூஸாக ஃப்ரேம் பண்ணுங்க. இந்த செஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்கப் பண்ண ஆசைப்படாதீங்க. நீங்கள் புரிஞ்சு நீங்கள் இஷ்யூஸை ஃப்ரேம் பண்ணுங்க. மிக மிக எளிமையான கான்செப்டும் கூட.
இன்வால்வ்டு செக்ஷன், என்னென்ன செக்ஷன்லாம் இன்வால்வ் ஆகுது, கண்டிப்பாக நீங்கள் இந்த கண்டிஜென்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனரு, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நீங்கள் ஒரு 10 விஷயத்த நீங்கள் மக்கப் பண்ணி வச்சுக்கணும். தட் மீன்ஸ் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். மக்கப்ன்ற பாருங்க. 10லேருந்து 2 கொஸ்டின் உங்களுக்கு டெஃபினட்டாக வந்துடும். நீங்கள் அழகாக அந்த பார்ட் சி அண்ட் பார்ட் டியை அழகாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலாம். 30 மார்க்கில் கண்டிப்பாக 25 மார்க் நீங்கள் எடுத்துடலாம். சரி, 29 என்ன சொல்லுது? கண்டிஜென்ட் அக்ரிமெண்ட்டை பற்றி சொல்லுது, கான்ட்ராக்டை பற்றி சொல்லலை. 31 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிஜென்ட் கான்ட்ராக்டை பற்றி சொல்லுது. இது 3மே நீங்கள் எழுத வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறீங்க இந்த கேஸ் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும். 31 என்ன சொல்லுதுன்னா ஃபியூச்சர் அன்சஸ்டைன் ஈவெண்ட், முன்னாடி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பற்றிய விவகாரங்கள். செக்ஷன் 32 என்ன சொல்லுது? such a contract cannot be enforced unless and until event happens. If event becomes possible, the contract becomes void அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. என்ன மீனிங் அதுக்கு? ஒரு கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு நடந்தால்தான் என்ஃபோர்ஸபிள். குறிப்பிட்ட நிகழ்வு நடந்தால் அது என்ஃபோர்ஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. நான் சொல்கிறேன் பாருங்க, பி காட் மணின்ற மாதிரி சொன்ன பாருங்க. இந்த இடத்துல குறிப்பிட்ட நிகழ்வு நடந்துடுச்சு, அதனால ஏ பார்த்தீங்கன்னா பிக்கு பணத்தை கொடுக்கணும். அந்த நிகழ்வு நடந்தே ஆகாது என்று தெளிவாகிவிட்டால் அந்த ஒப்பந்தம் வாய்டாகிவிடும். 1 வருஷத்துக்குள்ள அந்த கப்பல் திரும்பி வரலன்னா அந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி கணக்கு வச்சுக்க வேண்டியது தான். அப்ளிகேஷனில் போட்டுக்குங்க. அப்ளிகேஷன் ஒரு இது ஓப்பன் பண்ணிட்டு 2 அண்டர்லைன் பண்ணிடுங்க. கப்பல் 1 வருடத்திற்குள் திரும்பவில்லை என்றால் ஏ பணம் கொடுக்க வேண்டும். கப்பல் 1 வருடத்திற்குள் திரும்பவில்லை என்றால் ஏ பணம் கொடுக்க வேண்டும். கான்ட்ராக்ட் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல கண்டிப்பாக அந்த கப்பல் திரும்பாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால ஏ பிக்கு பணம் கொடுக்க வேண்டும். அப்ளிகேஷனில் நோட் பண்ணிக்கிங்க 1 by 1. ஆனால் கப்பல் 1 மாதத்திற்குள் மூழ்கி விட்டது, இதனால் கப்பல் ஒருபொழுதும் திரும்பாது என்பது உறுதியாகி விட்டது. எனவே இந்த கண்டிஜென்ட் கான்ட்ராக்ட் நிறைவேற்றியதாக கருதப்படும். இந்த கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா முழுமை அடைந்து விட்டது 1 மாசத்திற்குள்ளே. ஆகவே ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா செல்லத்தக்கது தான். இட்ஸ் ஏ என்ஃபோர்சிபிள். பிக்கு கண்டிப்பாக ஏ பணம் கொடுத்து தான் ஆகணும். இதை தான் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 32 31 வலியுறுத்தி சொல்லுதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. அந்த நிகழ்வு நடக்காமல் போனால் அல்லது முடியாத இம்பாசிபிள் ஆனால் அந்த ஒப்பந்தம் செல்லாதாகிவிடும். கப்பல் திரும்ப வந்துடுச்சுன்னா அந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா வாய்டாக மாறிடும். கப்பல் மூழ்கி போச்சு, அந்த ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா வேலிடாக மாறி போச்சு, வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு கேஸ் ஸ்டடியை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிய வரும். ஃபேக்ட் ஆஃப் கேஸில் இதெல்லாம் எல்லா செக்ஷனும் கொஞ்சம் ப்ரீஃபாக எழுத போகிறீங்க, கேஸ் ஸ்டடி எழுத போகிறீங்க, அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்க போகிறீங்க. இன்மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுடைய பாயிண்ட் என்ன பேசுகிறீங்க, கண்டிஜென்ட் கான்ட்ராக்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் எழுதணும் நீங்கள். அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் கொடுக்குறீங்க. ஸோ இது எல்லாம் உங்களுக்கு 5 பக்கம் கண்டிப்பாக வரா மாதிரி பார்த்துக்குங்க. என்பிஓ மணி வெர்சஸ் முத்துசுவாமி அப்படின்ற ஒரு கேஸ் ஸ்டடியில் ஒரு கண்டிஜென்ட் கான்ட்ராக்டில் சம்பவம் நடக்காது என்று உறுதியானால், ஏதோ ஒரு சம்பவம், அது ஏக்கா இருக்கட்டும் பிக்கா இருக்கட்டும், ஏக்கு வந்து முழுகணும்னு ஆசை, பிக்கு வந்து முழுகக்கூடாதுன்னு ஆசை, இது 2மே ஒரு சம்பவமாக பார்க்கப்படுகின்றது. எது நடந்தாலும் சரி அந்த ஒப்பந்தம் உடனே என்ஃபோர்ஸ் ஆகிவிடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த இடத்துல பிக்கு ஃபேவராக ஒப்பந்தம் என்ஃபோர்ஸ் ஆகிவிட்டது என்பதை நினைவில் வச்சுக்கிங்க. கண்டிப்பாக இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.